இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்லேருந்து இறங்கிட்டோம். பஸ்லேருந்து இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் வந்தோடனே ஃபஸ்ட் vlog எடுக்கணும்னு நான் பண்ணேன். பட் ஆனால் என்னால் போக முடியல. ஸோ எந்த பஸ் பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து நம்ம எஸ்சிடிசி வால்வோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போக போகிறோம். ஸோ அங்கே பஸ்ஸோட இன்டீரியர் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்வோவில் காலை வைக்கிறோம். வா செம்மையாக இருக்குது கைஸ் இன்டீரியர். நம்மளோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுதான். பஸ் செம்மையாக இருக்குது. வால்வோ பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்மளோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் சீட் நம்பர் 2. நம்ம வால்வோ எஸ்சிடிசி வால்வோவோட சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரெஸ்ட் இருக்கும். இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா மேலே தூக்கிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிவர் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அடுத்து புஷ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பட்டன் இருக்குது. ஸோ பட்டன் வச்சு நீங்கள் சீட்டை நல்லா பின்னாடி சாய்ச்சிக்கிட்டு லெக் ரெஸ்ட் நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். செமி ஸ்லீப்பர் நல்லா நீங்கள் சென்னைக்கு தூங்கிக்கிட்டே போகலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:55 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பஸ் கிளம்பிடும். ஸோ சேலம்லேருந்து எந்த ரூட் வழியாக வந்து பஸ் வெளியே வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி வால்வோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருப்போம். அந்த பஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போடா நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். சேலம்லேருந்து சென்னை வரைக்கும் ஒரு நான் ஸ்டாப் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ பஸ் எடுக்க போகிறாங்க பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock டைம் ஆகிடுச்சு. நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பஸ் எடுக்க போகிறாரு. வீடியோ யூடியூப் சேனல். சென்னை 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 சென்னை
கைஸ், இப்போ நம்ம வால்வோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி ஹைவேஸ் ஏறிடுச்சு. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிற பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டை ரூட் வழியாக போய் தான் வந்து ஹைவேஸ் போவோம். நம்ம வால்வோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பெங்களூர் பைபாஸ்லேயே வந்து ஜங்ஷன் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்வோ பஸ் ஏறிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வால்வோ வ்ளாக் நம்ம சேனலில். ஸோ போக நம்ம வால்வோ வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு 7 o'clock அரைவ் ஆகும்னு போட்டிருக்கு. பட் ஃபாஸ்ட்டாக பஸ் போய் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க அப்படியே வ்ளாக் கண்டினியூஸ் பண்ணலாம். ஜோடியாக ஓடிட்டு இருந்தோம்ண்ணே. 9 வரைக்கும் ஓடிக்கிறோம் நாங்கள் 2 பேரும். எந்த வண்டி வால்வோ வண்டியும் கிடையாது. எந்த வண்டியெல்லாம் கொடு அப்படிங்களா? வால்வோ வண்டியை ஓடி சரியாக வந்து அப்படியே கிடக்கும். நீ என்ன டிக்கெட் வச்சு நான் போனேன், நான் போட்டி அவ்வளோதான். அதுவும் அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் என்ன ஸ்டேஜ் வைஸ் எல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் வண்டி வருதுடா. என்னடா வண்டி வருது? ஏன்னா என்ன அவசரமா அதுக்கப்புறம் கேஸ் வண்டி. நானும் என்எஸ் இல்லை, இன்னொன்று யூடி ஒன்று. கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோ டிரைவரோட சீட்டுக்கு வந்தாச்சு. எஸ், ஃபைனலாக நம்ம கோ டிரைவரோட சீட்டில் உட்காந்தாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. கள்ளக்குறிச்சியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். நான் கள்ளக்குறிச்சிலேருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கள்ளக்குறிச்சியை ஸ்கிப் பண்ணதில்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி ஸ்கிப்பிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் ஃபுல் ஸ்ட்ரெச் போடுறேன். ஸோ பாருங்கள். நம்ம
நம்ம கள்ளக்குறிச்சி ஊருக்குள்ளே போகிற ரூட் இது. கைஸ் அங்கே வர்றது பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூல் அது. நான் படித்த ஸ்கூல் கைஸ் அது. நம்ம கள்ளக்குறிச்சி டோல் வருது கைஸ்.
நம்ம திருச்சி சென்னை ஹைவேஸில் ஜாயின். டீ காஃபி பிரேக்குக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலாஜி பவன் வந்து பஸ் போட்டிருக்குறாங்க. டைம் பார்த்திங்கன்னா 3:45 ஆகும். மற்ற டிஎன்எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா டீ பிரேக் போடுவாங்க. பட் நம்ம வால்வோ அப்படி இல்லை, சூப்பர் ஹோட்டலாக வந்து போட்டிருக்குறாங்க டீ பிரேக்குக்கு. ஸோ அவங்க நம்ம டீ குடிப்போம் போயிட்டு. பார்த்திங்கன்னா பேரலாக இன்னொரு எஸ்சிடிசி வருது, எஸ்சிடிசி வால்வோ வருது. வாவ், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அந்த பஸ் எங்கே போகுது? அண்ணாந்த போகுது. கிளம்பியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெரிஃபிக்கான ஹைவே கேபின் டைம்ஸில் கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான் இங்கே டீ பிரேக் அப்புறம் நம்ம வண்டி எடுக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸோட ஃபேரை பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன்லேயே ரிசர்வ் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 615 வந்தது பஸ் டிக்கெட்டு. நீங்கள் ரிசர்வ் பண்ணிங்கன்னா ரேட்டு ஓகே. பட் நீங்கள் நேரில் வந்து எடுத்தால் அதோட ஒரு 50 ருபீஸ் ரேட் கம்மியாகும். 550 560 அது மாதிரி ரேட் வரும். என்ஜாய் பண்ணுறது ஃபோன் பண்ணால் தான் கட் பண்ணிட்டேன். விக்ராண்டி வரானா? நானும் விக்ராண்டி தான். ஆ
புதுசாக ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம்லேருந்து திண்டிவனம் ரீச் ஆகிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 5:10. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஒரு திண்டிவனம் ஸ்டாப் ஊருக்குள்ளே வந்து பேசஞ்சர்ஸை டீபோர்ட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டோம். முக்கியம் பார்த்திங்கன்னா பஸ் வந்து ஹைவேஸில் தான் வந்திருக்கு, திண்டிவனம்குள்ளே ஊருக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அடுத்து எப்படி போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:40 ஆக போகுது. நம்ம மேல்மருவத்தூர் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்குறோம். லாங் பிரேக் வருது இல்லையா, கம்பல்சரி மெசேஜ் சொல்லிட்டேன். ஏன் நேரம் டிரைவர் கேட்டு மெசேஜ் நான் கண்டக்டர் டிரைவர் அப்புறம் டிரைவர் அலர்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அப்புறம் மறுபடியும் 9 மணிக்கு ட்ரிப் அந்த ரெண்டே சொல்லிட்டேன். நம்பர் போயிட்டு வரணும் பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் 6:30 வந்துடும். இந்த வண்டி திருச்சி வண்டி கைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலமில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour டிலேயோட 1:30 தான் கிளம்பணும். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. கிட்டத்தட்ட 4.5 hours வந்து நம்ம செங்கல்பட்டு ரீச் ஆகிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தான் செங்கல்பட்டு டோல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 4.5 hours வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்வோ பஸ் வந்து பயங்கரமாக வந்திருக்கு. இது வரைக்கும் நான் ட்ராவல் இது வரைக்கும் எஸ்ஐடிசியில் நான் ட்ராவல் பண்ணதில்லை. இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ப்ரைவேட் வால்வோ பஸ்ஸில் போகிற மாதிரி ஃபீல் தான். நம்ம தமிழ்நாடு எஸ்சிடிசியில் போகிறதுக்கான ஒரு ஃபீல் இல்லை. பட் ஆனால் நம்ம எஸ்சிடிசியில் போயிட்டு தான் இருக்கிறோம். அது என்னால் இது வரைக்கும் நம்ப முடியல. பஸ் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது.
ரெட் லைட் ஒயிட் லைட் கிடையாது, எல்லோ லைட் தானே. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ரீச் ஆகிறோம். நம்மளோட எஸ்சிடிசி வால்வோவை இவ்வளோ சூப்பராக ஓட்டிகிட்டு வந்தது நம்ம அண்ணன் தான். அண்ணா உங்கள் நேம் என்னது? ஓகேங்கண்ணா. உங்களுக்கு எவ்வளோ வருஷமாங்கண்ணா எஸ்சிடிசியில் எக்ஸ்பீரியன்ஸ்? 2012 வந்து ஓடிட்டு. ஓகே ஓகேங்கண்ணா. இந்த வால்வோ எப்படிங்கண்ணா உங்களுக்கு அந்த வண்டி கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த வண்டி எப்படிங்கண்ணா? சூப்பராக இருக்குது. ஓகேங்கண்ணா, தேங்க்யூண்ணா. ஸோ செகண்ட் கோ டிரைவர் வித் கண்டக்டர் நம்ம அண்ணன் தான். அண்ணா உங்கள் நேம்? ஓகேங்கண்ணா. உங்களுக்கு வால்வோவில் எவ்வளோ வருஷங்கண்ணா எக்ஸ்பீரியன்ஸ்? வால்வோ இப்போ ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்சிடிசியில் வந்து 2 வருஷமாக இருக்குது. ஓகே ஓகேங்கண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. நம்ம அங்கே கிளம்புனதும் 1/2 hour லேட்டில் தான் கிளம்பணும். 1 மணி வண்டி வந்து. ஓகே நம்ம ப்ரோக்கு அப்படியே டாட்டா சொல்லிட்டு கிளம்பலாம். கைஸ் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போக போகிறோம். இயர்லியராகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ இங்கேருந்து முடிச்சுக்கலாம். நம்ம சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பை. அப்படியே வந்து இறங்கிட்டு பேசுகிறேன். நான் இறங்கிக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. ஓகேங்கண்ணா, நீங்கள் போயிட்டாங்கண்ணா. பைண்ணா. ஓகேங்கண்ணா. வீடியோ போட்டானே சொல்கிறீங்கண்ணா. அவ்வளோதாங்க. நம்ம பஸ் இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுச்சு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. ஸோ அங்கே இங்கேருந்து நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் வால்வோ.